வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இப்போ நம்ம விநாயகனுடைய மோஸ்ட்லி கடைசி வீடியோவாக இருக்குமா பார்க்கலாம். இப்போ எல்லோரும் இந்த கோல்டை இந்த ஃபுல்லாக எல்லோவை இந்த ரோ போட்டு வந்திருப்பீங்க இல்லையா? இப்போ இந்த கடைசி ப்ரௌனில் கோத்துருக்கோம். கோத்துட்டு ஆஸ் யூஷுவல் இடது கையில் 2 எல்லோ, இந்த ஒயரை ஆப்போசிட்டில் கோத்து எடுக்கணும். இப்போ இந்த வலது கை பிடிச்சிருக்கிற ஒயரை இந்த இது இருக்குல்லம்மா 3 மேலே இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ மணியில் விடணும். ஓகேவா? மூணு பாருங்கள். அதாவது இப்படி மேலே ப்ரௌன் வருது இல்லையா, அது படுத்திருக்கிற மணி. இப்படி வர கோல்டு நிற்கிற மணி. அதுக்கு கீழே இதை இப்போ நம்ம போட்டோமே, அந்த போட்டத்துக்கு பக்கத்துலேயே வரும் பாருங்கள். கீழே இந்த நம்ம 3 போட்டோமே, அதுக்கு ஈக்குவலாக இந்த ரோவில் இருக்கிற அந்த 3 படுத்திருக்கிற மணியில் விடணும். விட்டுட்டு அதே ஒயரை இந்த முதல்ல ஒரு 3 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த சைடு மணி இருக்கு இல்லையா, அதில் விடுங்க. ஓகே. இப்போ 4 கோல்டு மணி எந்த ஒயரில் ஒன்றா விட்டுக்கலாமா? இடது கை வலது கை நெல்ல 4 கோல்டு மணி. இந்த பக்கம் ஒயரை எதில் விடுறீங்களோ அதுக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஒயரை அந்த 4 மணிலையும் விடணும். பாருங்க, புரிஞ்சுதுங்களா? இப்படி வரும். நம்ம சாதாரணமாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மணியை கொடுத்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதில் 4 மணி கொடுக்குறோம். ஓகே. இப்போது வந்த ஒயரை அடுத்த மணியில் கோக்கணும். இந்த மணியை இந்த பக்கத்தில் அடுத்த மணியில் கோத்துக்கணும். இப்போது நீங்கள் இடது கையே வச்சுக்கிடுங்க, அப்போ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இடது கை ஒயரில் 1 2 3 4 ப்ரௌன் மணி. மறுபடியும் இந்த ஒயரை இந்த 4 ப்ரௌன் மணிலையும் கோத்து எடுக்கணும் ஆப்போசிட் டைரக்ஷன். பாருங்க. இப்போ இந்த ஒயரை அடுத்த மணியில் இப்போ மறுபடியும் 4 மஞ்சள் மணி. இடது கை ஒயரில் 4 மஞ்சள் மணி. இந்த கை ஒயரை
ஓகேவா? மறுபடியும் இந்த ஒயரை அந்த பக்கத்து மணி, இந்த ஒயரை இதில் இருக்கிற அடுத்த மணியில் கொத்துக்கணும். இப்படியே கொத்து ஒன்று மஞ்சள் ஒன்று ப்ரௌனு, ஒரு தடவை மஞ்சள் ஒரு தடவை ப்ரௌன், ஒரு பாதி தூரம் போடுங்க போதும். ஏன்னா உள்ளே நம்ம அட்டை வைக்கணும். சரிங்களா? ஒரு பாதி தூரம் போட்டுட்டு இந்த உயரத்துக்கு நல்லா 2-3 அட்டை, நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கேலண்டர் அட்டை. அது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குமா. பழைய கேலண்டர் அட்டை இருந்தால், இப்போ இந்த போன வருஷம் முடிஞ்சதெல்லாம் கூட வச்சுருப்பீங்களே, 1-2 எப்போ அந்த மாதிரி கேலண்டர் அட்டைங்களை வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு. அதை நல்லா இந்த சைஸுக்கு கட் பண்ணி ஒரு 3 வைக்கலாம். ஏன்னா இது இவ்வளோ தானே இருக்குது அகலம். அப்போ நீங்கள் வந்து 3 பீஸ் வைக்கலாம் உள்ளுக்குள்ளே. அப்போ நல்லா ஸ்டிஃபாக அப்படி நிற்கும். சரிங்களா? பாதி தூரம் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே அட்டையை வச்சுட்டு மூடணும். அட்டை வைக்கலைன்னாலும் நானும் பாதி தூரம் போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். போடுங்க. அப்புறம் இங்கே வரதை இப்படியும் இந்த கீழே இந்த போல் இங்கே ஜாயின் பண்ணுறதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஆமாம், இந்த உள்ளே இப்படி அட்டையை வச்சு இதே போல் ஒரு ப்ரௌனு ஒரு எல்லோன்னு இப்படி மாற்றி மாற்றி இதில் கொடுக்கணும். இப்போ கடைசி இதில் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த கடைசி மணி இருக்குல்ல, லெங்க்த்து, இந்த இது லெங்க்த்து வயசில் கரெக்டு மணி அதில் கொக்கணும். இந்த ஒயரை இந்த மணியில் கொக்கணும். இப்போ ஏதாவது ஒரு ஒயரை, இந்த வலது கை ஒயரையே இந்த லாஸ்ட்டில் ஏதோ 3 மணி இருக்கு இல்லையா, கோல்டு மணி எல்லோ, அதில் இப்படி விட்டுக்கிடுங்க. இந்த ஒயரையும் இந்த மணியில் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குதா. இதில் இப்போ நம்ம 1 2 4 5 8 போடணும், 7 போடணும். 8ஆவது சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, வெறும் ப்ரௌனில் ஒன்று 2 3. இப்போது பக்கத்தில் 2 ப்ரௌனு 2 ஒயர்
இப்போது கடைசியில் கோக்குறப்போ அப்படியே கோங்க, திருப்ப வேண்டாம். ஏன்னா இங்கே கீழே ஒரு லைனும் போடணும். அதனால் இங்கே பாருங்கள். ஓகேவா? இந்த 3 கோல்டும் இந்த ரோவில் இல்லை, நடுவில் இல்லை. அந்த கோல்டுக்கு கீழே படுக்கிற மணி 3 வந்துக்குள்ளே அகலம் போட்டுமே, அதில் அந்த கோல்டுக்கு அந்த இந்த 2 ரோவில் இப்படி 8 3 3 6 8 மணி வர்றோம். இது மாதிரி 7 போடணும். என்ன 7 போட்டுவாங்க. இந்த இப்படி ரவுண்டாக அப்படி வருது. இந்த மேலே இருக்கிற கோல்டில் அதுக்கு அடுத்த லைன் ஒரு ப்ரௌன் வரும். அந்த ரவுண்ட்லேயும் இந்த 4 4 மணி டைமண்ட் வரும்படி 7 போட்டுட்டு வாங்க. ஓகேவா?